இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் இப்பொழுதும் வாசிக்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவர் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்கே பார்க்கும் பொழுது நாயின் என்னும் ஊரின் வாசலில் மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு செல்லப்படுகிற அந்த அடக்க ஆராதனையிலே இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவனை உயிரோடு மறுபடியும் ஊருக்குள்ளே போக வைத்து விட்டார். இது ஒரு அருமையான ஒரு சம்பவம், சின்ன சம்பவம், ஆனால் அருமையான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து வேதத்தில் செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருப்பது ரொம்ப கொஞ்சம். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் என்று யோவான் சொல்றார். அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொன்றும் நமக்கு உதாரணத்திற்காக சில காரியங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மரித்தோரை எழுப்புங்கள் என்று இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார். அதே போல மரித்து போனவர்களை இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பின சம்பவங்கள் நிறைய உண்டு. ஆனால் வேதத்திலே 3 சம்பவங்கள் மாத்திரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இந்த மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற சம்பவம் இங்கே மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இதெல்லாம் நடந்திருக்கிறது. எலிசாவின் நாட்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இப்படி மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே 3 பேர் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேரில் ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நாம் வாசித்தது. ஒன்று பார்க்கும் பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிருவனுடைய 12 வயது உள்ளதான மகள் மரண அவஸ்தையாய் இருப்பாள். இதை நீ இங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். 8:41 பாத்தீங்கன்னா தெரியும். அங்கே பார்க்கும் பொழுது அந்த ஜெபாலய தலைவன் தன் மகளுக்காக சுகம் வேண்டி வருவான். அவளை சீக்கிரமாய் அவரை இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த மகளை சுகமாக்கி விட வேண்டும் என்று எமர்ஜென்சியா வந்து கூட்டிட்டு போவான். போகிற வழியில ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுக்குள் அந்த தெய்வீக சுகம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கியதை பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு காலதாமதம் வருகிறது. இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். திரளான ஜனங்களுமை நெருக்கி கொண்டிருக்க என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்று சீஷர்கள் கேட்க, இல்லை, ஒருவர் என்னை தொட்டது உண்டு, எனக்குள்ளது வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். இப்படி ஆண்டவர் சொல்றார். இப்படி ஆண்டவர் சொல்லி அதன் பிறகு அந்த வீட்டுக்கு போறார். போகிறதற்குள்ளாக அந்த பிள்ளை மரித்து விடுகிறாள். மரித்து வீட்டில் டெட் பாடி இருக்கிறது. அங்கே அந்த பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றால் அந்த பிள்ளையின் உயிர் திரும்ப வந்து விட்டது. சரியா? அப்போ இந்த சம்பவத்துல பார்க்கும் பொழுது ஜெபாலய தலைவனாகிய அவீரு இயேசு கிறிஸ்துவை அழைத்து அதன் பிறகு அவர் போய் சுகமாக்கினார். அவனை அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார். இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா லாசரு
இல்லையா? பெத்தானியாவில் இருந்த லாசரு. அந்த லாசருவின் விஷயத்துல மரித்தவனை 4வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அந்த சம்பவத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வியாதியா இருக்கும் பொழுதே அவனுடைய சகோதரிகள் அவரிடத்துல ஆள் அனுப்பி, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்புவார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் பிதாவினால் ஒவ்வொரு காரியத்திலும் நடத்தப்பட்டவராய் இருந்தபடினாலே அவர் அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் 2 நாள் மேலும் அங்கே தங்கி இருக்கிறார். அதன் பிறகு போகிறார். போகும் பொழுது அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகி விடுகிறது. கல்லறையின் இந்த கல்லை புறப்பட்ட தள்ளி லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு கூட எழுப்பி விடுகிறார். இந்த 2 சம்பவங்களை பார்த்தீங்கன்னா அழைப்பாங்க. இங்க தகப்பன் அழைப்பாங்க, அங்க சகோதரிகள் அழைப்பாங்க. அவங்க அழைப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை அழைப்பாங்க. அழைக்கப்பட்ட பிறகு பின்பு அவங்க மரிக்கிறாங்க. மரித்த பிறகு அவங்களை உயிரோடு எழுப்புவார். ஆனால் இந்த சம்பவத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமானது. அது ரெண்டுமே அழைக்கப்பட்ட பொழுது உயிர் இருந்துச்சு, அப்புறம் மரித்தார்கள், இயேசு கிறிஸ்து எழுப்பினார். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இந்த தாய் அழைக்கவே இல்லை. இந்த வாலிபனை உயிரோடு இருந்து அவர் அழைத்து அதன் பிறகு அவனை உயிரோடு எழுப்பினதாக அந்த 2 சம்பவங்களில் வருவது போல இங்க கிடையாது. இந்த வாலிபன் ஏற்கனவே மரித்து விட்டான். இந்த தாயாருக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமோ தெரியாதுன்னு நமக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் அவன் மரித்து அதன் பிறகு அடக்கம் பண்ணுவதற்காக அவனுடைய டெட் பாடி எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு கொண்டு போகிறார்கள். ஒருவேளை இவன் மரித்து 1 நாளாக இருக்கலாம். ஊராரில் வெகுஜனங்கள் அந்த மரண ஊர்வலத்தில் இருக்கிறார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை இந்த பெண் அறிந்தாலோ அறியாமல் இருந்தாலும் தெரியாது. ஆக மொத்தத்தில் இயேசு கிறிஸ்துவை இந்த பெண் அழைத்ததாகவே தெரியல. அழைக்கல. என் மகனை சுகமாக்க உயிரோடு எழுப்ப ஒண்ணுமே பண்ணல. ஒரு ஜபமும் பண்ணல. அந்த டெட் பாடியை சுமந்து கொண்டு அவனை அடக்கம் பண்ணுவதற்காக ஊருக்கு வெளியே கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து எதிரில் வர்றாரு. அவர் ஊருக்குள்ள வராரு. இப்ப இந்த ஊரை விட்டு இந்த டெட் பாடி வெளியே போகுது. இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த தாய் வந்து, ஆண்டவரே, எனக்கு ஏற்கனவே கணவன் இல்லை, என் கணவன் நான் எடுத்துட்டேன், எனக்கு இருக்கிற ஒரே மகன், எப்படியாவது மகனை உயிரோடு கூட எழுப்புங்க. ஒண்ணும் பண்ணல. இந்த பெண் ஜெபிக்கவே இல்லை. புரிதுங்களா? என்னுடைய மகனை உயிரோடு எழுப்பித்தாங்க. ஜெபிக்கவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆனால் அவருடைய வேதனையை பார்க்கிறார். அந்த பெண்ணுடைய வேதனை கண்ணீரை பார்க்கிறார். அவள் எவ்வளவு மன உளைச்சலோடு கூட அவள் செல்லுகிறதை பார்க்கிறாரு. அதனாலதான் கிட்ட வந்து அழாதேங்கிறார். அதன் பிறகு மனது உருகி அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்புறார். கிட்ட வந்து பார்த்து முதலாவது அந்த பெண் இயேசு கிறிஸ்து ஒண்ணு பேசலாம். அந்த பெண் ஜெபிக்கல, ஒண்ணுமே பண்ணல. ஆனால் அவர் நின்று அழாதே அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொன்னார், அழாதே. சொன்ன உடனே ஒருவேளை இது ஆறுதல் படுத்தினாரா? இல்ல. கிட்ட வந்து பாடையை தொடுகிறார். சுமந்தவர்கள் இருக்கிறார்கள். வாலிபனை எழுந்து நின்னாரு. அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை எதிர்கொண்டு வரும் பொழுது, அவரை நோக்கி நாம் வரும் பொழுது, அவரை நெருங்கி நாம் வரும் பொழுது, நம்ம ஜெபிக்காமலே நமக்கு அற்புதங்கள் நடக்கும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ள வராரு. இந்த டெட் பாடி ஊரை விட்டு வெளியே போகுது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். மற்ற 2 சம்பவத்துல அப்படி கிடையாது. இங்கே இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ள வராரு. நாயின் ஊருக்குள்ள ஊழியம் செய்ய வராரு. டெட் பாடி அவருக்கு எதிரே வருகிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல நெருங்கி வருகிறார்கள். அவ்வளவுதான். அந்த டெட் பாடி இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கி வந்தது. ஜெபிக்கவே இல்லை. அந்த தாய் கேட்கவே இல்லை. என் மகனை உயிரோடு எழுப்பித்தாங்க. நான் ஒரு கைம்பெண். எனக்கு கணவன் கூட கிடையாது. என்னுடைய நம்பிக்கையெல்லாம் இந்த வாலிபன் தான். எனக்கு வேற வழியே கிடையாது. இவனை விட்டா எனக்கு வேற உறவே கிடையாது. நீங்க எப்படியாவது இவனை எழுப்பி தரணும். ஒண்ணுமே பண்ணல. ஜெபமே பண்ணல. கேட்கவே இல்லை. அந்த பெண்ணும் அந்த டெட் பாடியும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருக்கு எதிராக நெருங்கி வந்தது. இயேசு கிறிஸ்துவ அவர்களுக்கு நெருங்கி வருகிறார். இந்த டெட் பாடியும் அவருக்கு நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த தாய் ஜெபிக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கி வருகிறார். அவருடைய மனவேதனை அவருக்கு தெரியும். அதனாலதான் நிறுத்திட்டு உடனே சொல்றாரு, அழாதேன்னு முதல்ல. அழாதே. அந்த பெண்ணை பார்த்து அழாதேங்கிறார். அப்போ அந்த வேதனை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மன உளைச்சலை ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருடைய தேவை ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்க கர்த்தருக்கு நெருங்கி வராங்க. அவ்வளவுதான்.
வேற ஜெபமே பண்ணல. ஆனால் தனக்கு எதிர்கொண்டு தன்னை இடத்துல நெருங்கி வருகிறதான ஒரு நபர் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது அந்த நபரை அந்த பிரச்சனையோடையே போக, தன்னை கடந்து போக ஆண்டவர் விடுறது கிடையாது. அந்த பிரச்சனையோடையே அந்த அடக்காரதன் இந்த ஊரோட தன்னை கிராஸ் பண்ணி போறத இயேசு விரும்பவில்லை. உடனே நின்னார். அந்த பெண்ணை அழாதன் திடப்படுத்தினாரு. கிட்ட வந்தாரு, பாடையை தொட்டாரு, சுமந்தவர்கள் நின்றார்கள். ஒரே வார்த்தை, வாலிபனை எழுந்திரு, முடிஞ்சு போச்சு. அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாங்க, ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாங்க. புரியுதா? ஆண்டவரிடத்துல நெருங்கி வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மத்த 2 சம்பவத்திலையுமே கூப்பிட்டவங்க கூட ரொம்ப மன உளைச்சலுக்கு போய் தான் திரும்ப பெற்றாங்க. எவீரு தன் மகளுக்காக இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்ட போது மக உயிரோடு தான் இருந்தார். அங்க ஒரு தாமதம் வருது. ஆனால் போய் அவர் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள அந்த பிள்ளை மரித்து போய் அந்த பிள்ளையின் மரண செய்தி வெளியே வந்து அவன் பெரிய மன உளைச்சலுக்குள்ளாகி அதன் பிறகுதான் கிட்ட போய் அவன் கையை பிடித்து தலை தாங்கவே என்று அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புறார். லாசருவின் விஷயத்திலே கூட பாருங்க, மாத்தாளு மரியாதை கூப்பிடுறாங்க, வருவாரு வருவான்னு எதிர்பார்க்கிறாங்க, அவர் வரவே இல்லை. 2 நாட்கள் தான் இருந்த இடத்திலேயே இருந்து விட்டு அதன் பிறகு நிதானமாய் கிளம்பி 4வது நாள் வந்து நிக்கிறார். அப்ப அந்த 4வது நாள் வந்து நிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல அந்த 4 நாட்கள் அவங்க எவ்வளவு மன உளைச்சல் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அந்த 2 சகோதரிகளும் எவ்வளவு மன உளைச்சலோடு இருந்திருப்பாங்க. ஆனால் 4வது நாள் போய் அவனுடைய அழைப்பை ஏற்று வந்தவர் அந்த வாலிபனாய் இருந்ததான லாசருவை உயிரோடு கூட கொண்டு வந்தார். ஆனால் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா யாருமே ஜெபிக்கல, யாருமே கேட்கல. ஆட்டோமேட்டிக் அவராகவே முன் வந்து அந்த வாலிபனை உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரிடத்தில் நெருங்கி வருகிறதான ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அந்த நிமிஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். நாம் அவரிடத்தில் நெருங்கி வந்தாலே போதும். விண்ணப்பம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நெருங்கி வந்தாலே போதும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் விடுதலைகளும் உண்டாகும். ஆண்டவரிடத்தில் எதிர்கொண்டு வர வேண்டும், ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். மீதி காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய உள்ளான நிலைமை அவருக்கு தெரியும். அதனாலே ஆண்டவர் நம்முடைய மனசாட்சியை திடப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வல்லமையை மகிமை வெளிப்படுத்தி அவர் தாமே உயிர்ப்பிக்கிற வல்லமை விளங்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அதனால் இப்பொழுதும் நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர போறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். எல்லாவற்றையும் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து நம்மை நடத்த போகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேதத்தில் 3 பேரை நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுப்பினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்திலே தேவரே ஆண்டவரே, இந்த நாயினூர் விதவையின் நிலைமையை நீங்க அறிகிறீங்க, அவருடைய மகனுடைய காரியத்தை நீங்க அறிகிறீங்க ஆண்டவரே. அந்த அடக்கத்திற்காக தனக்கு எதிர்கொண்டு வருகிறதையும் நீங்கள் அறிகிறீங்க அப்பா. உங்கள் இருதயம் உடைந்து மனது உருகி அந்த வாலிபனை உயிரோடு நீங்க எழுப்பி கொடுத்தீங்களே, அதற்காக சோத்திரம். சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். தேவரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்காமலே செய்கிறவர் அப்பா. நீங்க எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். நாங்கள் கேட்காமலே அதிசயங்களை செய்கிறவர். நாங்கள் கேட்காமலே உம்மிடத்தில் நெருங்கி வந்தாலே போதும், உங்களுடைய அற்புதங்களை அதிசயங்களை விளங்க பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் தேவரீர் இதே மனதுருக்கம், மனது உருகி சுகமாக்குறீங்க. அன்றைக்கு வெளிப்பட்ட அதே மனதுருக்கம் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற பிள்ளைகள் தங்கள் பிரச்சனையை வெளியே சொல்லாமலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் சம்பவிப்பதாக ஸ்தோத்திரம்.
சோத்தரிக்கிறோம், 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 சோத்திரம். காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதி, காத்துக் கொள்ளுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரனை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவு இருக்கிறதான பைபிள் ஸ்டடியில யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை காலை 5:30 மணிக்கு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். ஆமென். Praise Lord, Praise Pastor. Lord, Pastor. Praise the Lord, praise the Lord. Praise Lord, Pastor. Praise the Lord, praise the Lord. Praise Lord, Pastor. Praise